வணக்கம். உங்களோட நிறுவனத்துல ஜிஎஸ்டில இருந்து ஆடிட் வர்றாங்க, இல்ல ரைடு வர்றாங்க. ஜிஎஸ்டில இருந்து மெயின் அவங்க எஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்றது ஸ்டாக் தான். ஸோ ஸ்டாக் அவங்க எப்படி வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக், லாஸ்ட் இயர் புக்ஸ்ல இருக்க ஓப்பனிங் ஸ்டாக், கரண்ட் இயரோட பர்ச்சேஸ், அப்போ அவங்க ஆடிட் வர டேட் வரைய உள்ள பர்ச்சேஸ் ஆட் பண்ணிட்டு மார்க்அப் ஒரு 10% மார்க்அப் வச்சுக்குவாங்க. வச்சுட்டு சேல்ஸ்ல, இந்த கரண்ட் இயரோட சேல்ஸ்ல அவங்க ஆடிட் வராங்கல்ல, அந்த பீரியடுக்கு உண்டான சேல்ஸ், அந்த டேக்கு உண்டான அப் டு டேட் வரைய சேல்ஸை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க அந்த வேல்யூல அதான் க்ளோசிங் ஸ்டாக். அதுல அந்த மார்க்அப் ஆல்ரெடி பண்ணதை மைனஸ் பண்ணிடுவாங்க, க்ளோசிங் ஸ்டாக் அரைவ் வாங்குவாங்க. அதையும் உங்களோட புக்ஸ்ல அந்த டேட்டுக்கு என்ன ஸ்டாக் இருக்கோ அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு, டீவியேஷன் இருக்குன்ற பட்சத்தில் அதை டீம்டு சேல்ஸா கன்வெர்ட் பண்ணி நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த 31 மார்ச்சை தவற விடாதீங்க. ஸ்டாக்கை கரெக்டா எடுத்துருங்க. எடுத்து உங்களோட போர்ட்டல் உள்ள எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல உள்ள ஐடிசியோட மேட்ச் பண்ணுங்க. அப்படி டீவியேஷன் இருந்துச்சுன்னா மார்ச்ல சேல்ஸை போட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துருங்க. தேங்க்யூ.